முன்னொரு காலத்தில் 3 சிறிய பன்றிகள் இருந்தன. அவர்களின் அம்மா சொன்னாள், நீங்கள் பெரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். உங்கள் சொந்த வீடுகளை நீங்களே கட்டுங்கள். நன்றாக யோசித்து வீடுகளை கட்டி பாதுகாப்பாக இருங்கள். முதல் பன்றி சோம்பேறியாக இருந்தது. அது எளிதாக வீடு கட்ட வைக்கோலை பயன்படுத்தியது. இரண்டாவது பன்றி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு குச்சிகளால் வீடு கட்டியது. மூன்றாவது பன்றி அதிகமாக உழைத்து உறுதியான கற்கள் வைத்து ஒரு வலுவான வீடு கட்டியது. ஒரு நாள் ஒரு பெரிய கெட்ட ஓநாய் வந்தது. அது முதல் பன்றியின் வைக்கோல் வீட்டை பார்த்து கதவை தட்டியது. சிறிய பன்றியே, கதவை திறந்துவிடு என்றது ஓநாய். இல்லை, நான் திறக்க மாட்டேன் என்றது பன்றி. உடனே ஓநாய் கூறியது, அப்படியென்றால் நான் ஊதி பூதி உன் வீட்டை இடிக்கப் போகிறேன் என்றது. ஓநாய் ஊதியதும் வைக்கோல் வீடு கீழே விழுந்துவிட்டது. அந்த பன்றி ஓடிப்போய் தன் சகோதரன் இருக்கும் குச்சி வீட்டுக்குள் சென்றது. ஓநாய் அங்கு போய் சொன்னது, சிறிய பன்றிகளே, கதவை திறந்து விடுங்கள். இல்லை, நாங்கள் திறக்க மாட்டோம் என்றது பன்றிகள். அப்படியென்றால் நான் ஊதியும் கை காலாலும் உங்கள் வீட்டை இடிக்கப் போகிறேன் என்றது ஓநாய். ஓநாய் ஊதியும் கை காலாலும் குச்சி வீட்டை இடித்தது. இரு பன்றிகளும் ஓடிப்போய் மூன்றாவது பன்றி இருக்கும் கல் வீட்டுக்குள் சென்றன. ஓநாய் அங்கேயும் வந்தது. சிறிய பன்றிகளே, கதவை திற. இல்லை, எங்களால் முடியாது என்றது பன்றிகள். ஓநாய் ஊதியும் கை காலாலும் இடிக்க பார்த்தது. ஆனால் கல்வீடு ஒன்றும் ஆகவில்லை. கோபமாக ஓநாய் கூரையின் மேல் ஏறி முட்டுக்கட்டையிலிருந்து உள்ளே வர நினைத்தது. ஆனால் மூன்றாவது பன்றி மிகவும் புத்திசாலி. அது அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வைத்து சூடான நீர் காய்ச்சியது. ஓநாய் முட்டுக்கட்டையிலிருந்து கீழே விழுந்ததும் நேராக அந்த கொதிக்கும் நீரில் விழுந்துவிட்டது. வேதனையில் ஓநாய் ஓடிவிட்டது. பின்பு அந்த ஓநாயை யாரும் பார்க்கவில்லை. 3 சிறிய பன்றிகளும் பாதுகாப்பாக, சந்தோஷமாக, உறுதியான வீட்டில் வாழ்ந்தன. இந்த கதையின் பாடம், கடின உழைப்பும் புத்திசாலித்தனமான முடிவுகளும் தான் வெற்றியை தரும்.